நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். காதலர் தினத்தன்று ஆகா ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒரு அருமையான வெப்சீரிஸ் விட்டுருக்காங்க. வெறும் 3 எபிசோடு தான். மதுரை பையன் சென்னை பொண்ணு காதலிக்க தேவை அப்படின்னு சொல்லி மதுரையிலையும் சென்னையிலையும் ஏகப்பட்ட இடத்துல வந்து போஸ்ட் விட்டிருந்தாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த வெப்சீரிஸ்க்கு தான் அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி விட்டுருந்தாங்க. இந்த வெப்சீரிஸில் டேரக்டராக வந்து விக்னேஷ் பழனிவேல் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கு. 3 எபிசோடு மட்டும் தான் இப்போ வந்திருக்கு. அதை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கனா ரவி ஆங்கிளில் குலசேர் இவங்க 3 பேர் சேர்ந்து நடிப்பு மெயினான நடிப்பில் இருந்தால் 3 எபிசோடு வந்திருக்கு. மதுரை பையன் தன்னுடைய ஒரு சென்னை பழக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்காக அவர் சொல்லி ஒரு வீட்டை போய் தங்குறாங்க. அந்த வீட்டில் தங்குறதுனால அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான இதெல்லாம் காட்டுற மாதிரி ஃபஸ்ட் எபிசோட காட்டியிருப்பாங்க. இவர் அதுலேருந்து தப்பிச்சு ஓடி அதுக்கு மத்தியில் வந்து அவங்க பெரியம்மா பொண்ணு வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டியாக கிரியேட் பண்ணணும்னு சொல்லி அந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி கிரியேட் பண்ணுற இடத்துல மொட்டை மாலில் நடக்கிற கூத்தை வந்து ஒரு டபுள் மீனிங் அர்த்தத்தோடு வந்து டேரக்டர் வந்து வச்சுருப்பாரு. அந்த சீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன், நீங்களும் அப்படி தான் நினச்சிங்க. இந்த மாதிரி வேலையில் பட்டதாரிகள் சொல்கிற மாதிரி தான் விவேக்கும் தனுஷும் நீ அப்படி தான் நினச்சிங்க அப்படின்ற மாதிரி அந்த காட்சிகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு புக் ஸ்டோரில் நம்ம ஹீரோ சேர்றாரு. புக் ஸ்டோரில் சேரும்போது அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஏஎஸ் ஸ்டோர் ரூமில் கோச்சிங் சென்டரில் அவர் வேலையை படிப்புக்காக சேர்றாரு. அவருடைய ஆம்பிஷனுக்காக சேர்றாரு. அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு மதுரைக்கார பசங்களை வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது படத்தில் மட்டும்தான் நினைக்கிறேன். ரியல் லைஃப்பில் பெருசாக ஒன்றும் இம்பேக்ட் ஆகலை. அது தெரில என்ன ஆகுதுன்னு. மதுரை பசங்களோட அந்த லாங்குவேஜ், மதுரையோட கெத்தான அடையாளங்கள், அந்த மாதிரி வர காட்சிகள்லாம் வந்து ஏகப்பட்ட காட்சிகள் வந்து வழக்கம் போல் படத்தில் எல்லா படத்துலையும் கிளிப்பிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த வெப்சீரிஸ்லேயும் கிளிப்பிங்ஸ் வச்சுருக்காங்க. மாமாப்பிள்ள அப்படின்னு கொஞ்சம் சென்னை ஸ்லாங்கும் சேர்த்து இது மதுரை ஸ்லாங்கும் சேர்த்து வச்சு காட்டுற மாதிரி படத்தில் வந்து வசனங்கள் வந்து ஏகப்பட்ட வசனங்கள் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்ட்ரிக்டான ஹவுஸ் ஓனர் வீட்டில் தன்னுடைய சென்னையோட நண்பரோட நண்பர் வந்து ஒரு காதலியை கூட்டிகிட்டு வராங்க. காதலியில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்த பிறகு என்னடா இது கிருஷ்ணா மாட்டிக்கிட்டே பங்கு அப்படின்ற மாதிரி அதோட வந்து 2வது எபிசோடை முடிச்சிடுறாங்க. 3வது எபிசோடை முடிச்சிடுறாங்க. இந்த 3 எபிசோடை பார்க்கும்போது எனக்கு மதுரை பொண்ணு சென்னை பையன் ஆல்ரெடி 2008 ஒரு படம் வெப்சீரிஸ் வந்துச்சு. அதுலேயே அதே வந்த மாதிரி தான் இந்த வெப்சீரிஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் வந்து ஸ்டோரி வந்து இன்னும் சூப்பராக ஃபீல் குட்டாக எடுத்து எழுதியிருக்காங்க. அடுத்த எபிசோடு வந்து அடுத்த வாரம் தான் வரும்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் இந்த வெப்சீரிஸை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெப்சீரிஸ்க்கு ஆர்கேவன் சேனலில் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 3 எபிசோடு தான் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 3 சேர்த்து ஒரு 1.25 மணி நேரம் தான் ரன்னிங் நம்பராக வருது. இதுக்கு 5க்கு 3 தருவேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களது விடைபெறுது உங்கள் ஆர்கேவன். பாய் வியூவர்ஸ்.